பெந்தகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 25வது ஓய்வு நாளின் ஆராதனை மன மகிழ்ச்சியோடும் பயபக்தியோடும் ஜெபத்தோடும் துவங்குவோமாக. ஜெபம் செய்வோமாக. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நறுங்குண்ட இருதயங்களுக்கு நான் சமீபமாக இருக்கிறேன் என்பவரே, இந்த ஆலயத்திலும் நாங்கள் நறுங்குண்ட இருதயத்தோடு பக்கத்தில் வந்திருக்கிறோம். அப்பா, உமது அருகாமையில் நாங்கள் வந்துமை ஆராதிக்க, தொழுது கொள்ள, ஸ்தோத்திரிக்க, நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். கர்த்தர்தாமே இந்த ஆலயத்தில் எழுந்திருளும்படியாய் எங்களை கண்ணோக்கி பார்த்து கருணை கூர்ந்து எங்களை மன்னித்து எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, எழுந்து நின்று 21வது பாமலை பாடக்கிடுவோம். சேனாயின் கர்த்தர் சீனிராய யெகோவா பூமாசஸ்தலங்களே ஏத்தனாய் இன்பம் கர்த்தனே என்றும் அவற்றை வாஞ்சித்திருப்பேன். ராஜாதி சேனாய்களின் கர்த்தர் உம் பீடம் என் வாஞ்சையே. உம் விடாய்ந்தே உம்மை துதித்தே உறைவோர் பாக்கியவான்களே. சேனாயின் கர்த்தர் சீர்பெருகும் நாதா எம் கேடாய மானோரே. விண்ணப்பம் கேளும், கண்ணோக்கி பாரும், என்னை வாக்கவும் தாசனை. மோனி சூரியன் காலை ஜெப ஒழுங்கை பின்பற்றுவோமாக. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து
என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் இந்த காலை வேளையில் இந்த பரிசுத்த சன்னிதானத்திலே மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவோடும் தாழ்மையோடும் துக்கத்தோடும் கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தோடும் பாவங்களை உணர்ந்தறிக்கையிட வேதம் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட அருமையான மேன்மையான நன்மைகள் ஏராளம், ஆசீர்வாதங்கள் ஏராளம். இவைகளெல்லாம் என்னை பார்த்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்தவருடைய புகழை நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த சத்திய வசனத்தை கேட்கவும் நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காக பிற தேவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்தில் ஜெபங்களுக்கு தடை உண்டாகாதபடி நமது பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்வோம். பொதுவான பாவறிக்கை பக்கம் 3 நமது பாவங்களை உணர்ந்து இணைத்து அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமை மிகுந்திருக்கும் உள்ள பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை உணர்ந்து அதை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்புகிறார். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோச்சனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். இந்த காலை வேளையில் மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்திலே சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரிருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பர மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. மற்றெல்லாம் எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக்கி நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீவினைகளை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் எங்களுக்கு. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனை எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
பட்சமாய் ஞான சந்ததியை ஆலோசித்து அவர்கள் பிரஜனோடும் எண்ணிகளை அழிந்தவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய பரிசுத்தமா இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. Can be seated? அமருங்கள். முதலாவது வேத பாடம் வாசிக்கலாம். இன்றைய தினத்துக்கென்று கொடுக்கப்பட்ட வேத பாடம் ஆகாய் 2ஆம் அதிகாரம் வசனம் 10 முதல் 19 வரை. ஆகாய் 2ஆம் அதிகாரம் வசனம் 10 முதல் 19 வரை. பக்கம் 1091. தரியுவின் 2ஆம் வருஷம் 9ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர் ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தை ஆகிலும் சாதத்தை ஆகிலும் திராட்சை ரசத்தை ஆகிலும் எண்ணெய் ஆகிலும் மற்ற எந்த போஜன பதார்த்தை ஆகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று நீ ஆசாரியரிடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்றார். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக பரிசுத்தமாகாது என்றார்கள். பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எவையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக தீட்டுப்படும் என்றார்கள். அப்போது ஆகாய், அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களுடைய கைகளின் எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது. அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டிருக்கிறது. இப்போதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். அந்த நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்காலை கண்ட அம்பராத்தினிடத்தில் வந்தபோது 10 மரக்கால் மாத்திரம் இருந்தது. ஒருவன் ஆலையின் தொட்டியில் 50 குடம் மொல்ல ஆலையிடத்திலே வந்தபோது 20 குடம் மாத்திரம் இருந்தது. கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் கல் மழையினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலையிலெல்லாம் அடித்தேன். ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திறப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போதும் இதற்கு முந்தின காலத்திலே நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதியாகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். களஞ்சியத்தில் இன்னும் விதைத்தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையோ? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் என்றார் என்பது வாசிக்கப்பட வேத பாடம். வாசித்தாற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக.
அமருங்கள். இரண்டாவது வேத பாடம் வாசிக்க கேள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 54 முதல் 60 வசனங்கள் முடிய. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 54 வசனம் முதல். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லறிந்தார்கள். அவனோ முழங்கார் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே எமக்கு மிக வேண்டாதாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கற்பத்தில் பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையிலிருந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெழுந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். உருவாயிருக்கிற கிறிஸ்து சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் விடுதலும் இதையும் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கிடவோமாக. எங்களுக்கு மடலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றைய எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும்.
தாவி உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். தெரிந்து கொண்ட ஞானத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரீரே எல்லாமும் எங்களுக்காக யுத்தம் செய்வார் போது வரும் எல்லாய். பராபரனே எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியாய் எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். சுருக்க ஜெபங்கள் சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறோமாகிய தேவனை, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாய் கொண்டிருக்கிறோம் அடியராகிய நாங்கள் எல்லா விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். தேவ கிருபைக்காக சர்வ வல்லமை உள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய தேவனே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நிதியாய் இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்தியறல வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். குருமாருக்காக சபைக்காக மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனை, எங்கள் பிரதம பேராயர் எங்கள் கோவை பேராயர் மேலும் எல்லா குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் விசேஷமாக எங்கள் சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி நாங்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி எங்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தரலும். கர்த்தாவே எங்கள் காரிய கர்த்தர் மத்தியஸ்தருமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகதை கட்டளையிட்டருளும். பொதுவான ஸ்தோத்திர ஜபம் சர்வ நித்திய தேவனே, பிதாவே, அவதரண முதடையார் எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீ அருள் செய்த பரப்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீ எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றியதற்காகவும் இமைக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டிக் கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமையுடன் நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை முடிவுகளுக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதிமுள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கியினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலையும் உங்கள் பிள்ளைகளை கிறிஸ்தாவப்படுத்தவும் தேவரீ செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். அமருங்கள். அறிவிப்புகள் வாசிக்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். முதலாக அனைவரும் வந்திருக்கிறீர்கள். இந்த ஆராதனைக்கு இத்தனை நாள் எத்தனையோ தடைகள்லாம் இருந்தாலும் முதலாய் வெகு நாட்களுக்கு பிற்பாடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். நமது ஆலயத்தின் ஸ்தோத்திர பண்டிகை சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக ஜபித்த, தாராளமாய் கொடுத்த, உடல் உழைப்பை கொடுத்த
அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக பிசி மெம்பர்ஸ், செக்ரட்டரி, ட்ரெஸரர் மற்றும் டிசி பிசி மெம்பர்ஸ், வாலண்டியர்ஸ், யூத் குரூப், மகளிர், சில்ட்ரன்ஸ் என்று சொல்லி யூத் என்று குறிப்பாக யூத் ஒருவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் நன்றி கூட்டம் வருகிற ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு நடைபெறும். அடுத்த வாரம் 11 மணிக்கு நன்றி கூட்டம், அதில் கலந்து கொள்ளும்படி அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். இன்று காலை 11:30 மணிக்கு விமென்ஸ் ஃபெலோஷிப் ஆராதனை முடிந்தவுடன் நடைபெறும். தயவுசெய்து விமென்ஸ் ஃபெலோஷிப் மெம்பர்ஸ் அதில் கலந்து கொள்ள வேண்டும். இன்னும் புதிதாக கலந்து கொள்ளலாமே என்று அனைவரையும் அழைக்கிறேன். இதுவரைக்கும் கலந்து கொள்ளாத பெண்மணிகள் வந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று மாலை 6:30 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். வருகிற வெள்ளிக்கிழமை அன்று மாலை 6:30 மணிக்கு தமிழ் ஆராதனை, சனிக்கிழமை அன்று 6:30 மணிக்கு வாலிபர் கூடுகை, வருகிற ஞாயிறு காலை 7:30 மணிக்கு இங்கிலீஷ் வர்ஷிப், 9 மணிக்கு வழக்கம் போல இன்றைய தினத்தைப் போல தமிழ் ஆராதனை ஒரே ஆராதனையாக நடைபெறும். இதுவரை ஆலயத்துக்கு தேவையான ஸ்பீக்கர்ஸுக்கு வந்த தொகை ₹15,500, 15,500. கொடுத்த கரங்களுக்கு நன்றி, குடும்பங்களுக்கு நன்றி. இன்னும் தேவை ஏற்பட்டு இருக்கிறது, பத்தாது, 15,000 பத்தாது. ஏவப்பட்டவர்கள் தொடர்பு கொள்ளவும். உங்கள் வீட்டு விலாசம், மொபைல் ஃபோன், லேண்ட்லைன் மாறி இருந்தால் தயவுசெய்து ஆலய அலுவலகத்துக்கு தெரிவிக்கவும், அல்லது என்னிடத்தில் சொல்லுங்கள். நான் பர்த்டே விஷ் பண்ணும்போது அதில் 50% ஃபோன் அவுட் ஆஃப் ஆர்டர் அல்லது மாறி இருக்கிறது. மேலும் இன்றைக்கு ஒரு விசேஷித்த சகோதரன் தேவ சகாயம் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஏசி மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், மேலும் செக்யூரிட்டி என்று குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், ஐடிஐ எக்ஸ்பீரியன்ஸ் 1 to 2 years, salary 10,000 to 12,000, facility full hostel facility with 3 times and food, hostel available. Contact number, interested person can note it down, 9677682548. வாழ்த்துகிறேன். விதமாக உங்களுக்கு தெரிந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் தெரிவிக்கவும், பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். பிறந்த நாட்கள் இந்த வாரத்தில் on 22nd மிஸ்டர் லாசர், மிஸ்டர் குமார், 23rd மிஸ்டர் ஜோசப் ஜபஸ்டின், மிஸ்டர் ஆலன் ஸ்டீவ், 24th மிஸ்ஸஸ் ரோசலின், 25th மிஸ்ஸஸ் கிரனப் ரூபன், 26th மிஸ்டர் ரோபர்ட் ஜபசிங், மிஸ் கிப்டி ஹெப்சிபா, 28th மிஸ்ஸஸ் மேரி மார்கரெட், மிஸ் கிளாரிஸ் டயனா, மிஸ்ஸஸ் பிரிசில்லா வின்சென்ட். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்திருந்தால் தயவுசெய்து இழந்துருங்கள். வெட்டிங் anniversaries on 23rd மிஸ்டர் நிமல் சிங் தெய்வரக்கம் அண்ட் மிஸ்ஸஸ் ரஜுலா தெய்வரக்கம், மிஸ்டர் ஞானத்துறை அண்ட் மிஸ்ஸஸ் ஹெப்சிபா வேதக்கனி ஞானத்துறை, 27th மிஸ்டர் ரவி அண்ட் மிஸ்ஸஸ் ராணி ரவி. திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
கர்த்தாவே, பிறந்த ஆண்டையும் திருமண ஆண்டுகளையும் கூட்டி கொடுக்கிறவரே, எங்கள் வாழ்க்கை ஒரு அற்பமாக எண்ணப்பட்டாலும் அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை வைத்திருக்கிறீர். சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஐஸ்வர்ய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீர் சுவாமி. நித்திய ஜீவன், முடிவில்லாத வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கிறீர் என்பதில் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இருந்தாலும் இந்த குறுகிய வாழ்க்கையிலும் எங்களுக்கு உமது பிரசன்னம் வேண்டும், உமது அன்பு வேண்டும், இரக்கம் வேண்டும், பாதுகாவல் வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் நீர் மூலமாக இருப்பது உமது கிருபை ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டிலே பிரவேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புதிய புதிய கிருபைகளை, புதிய ஆசீர்வாதங்களை, புதிய ஆலோசனைகளை கட்டளிடும்படியாக, விசேஷித்த பாதுகாப்பை கட்டளிடும்படியாக, நீடிய ஆயுசு நாட்களை கட்டளிடும்படியாக, இந்த குடும்பாண்டை, இந்த பிறந்தாண்டை ஓடி முடிக்க பலன் தர வேண்டுமாய், பாதுகாப்பை தர வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, திருமண அறிவிப்பு. நமது சபையைச் சேர்ந்த காலம் சென்ற திரு டார்வின் பால் என்பவரின் குமாரத்தி செல்வி டாக்டர் டி ஆட்லின் பதனா என்பவரும், சென்னை திருமண்டலம் CSI செயின்ட் ஜார்ஜஸ் கத்தீட்ரல் ஆலயத்தைச் சேர்ந்த திரு ரவீந்தர் டேவிட் கோயில் பிள்ளை என்பவரின் குமாரன் திரு நத்தானியல் பிரசாந்த் கோயில் பிள்ளை என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவர்களை இந்த மெய் விவாகத்திலே சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது, தடையாவது உண்டென்று உங்களில் யாரேனும் அறிந்திருந்தால் அதனை எழுத்து மூலம் சபையின் குருவானவருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3வது அறிக்கை. காணிக்கை விவரங்கள் ஆவலோடு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் முடிந்தவுடனும் எதிர்பார்ப்பீர்கள், கவனியுங்கள். கடந்த வார சர்வீஸ் கலெக்ஷன் 7:30 AM rupees 17,950. 20th Friday 6:30 PM rupees 340. Harvest special guest offering, chief guest offertory rupees 1 lakh. Thank offertory rupees 13,250. By way of subscription rupees 40,510. Harvest 2020 auction income 20,500 down payment, I think down payment on the day 20,500. Stall token sales rupees 98,410. Biryani token sales 1,11,300. Harvest 2019 due 2,500. Lantern Undial offertory 739. Church front Undial offertory rupees 59,413. 1 day cover offertory rupees 1,63,080. Hostel Kunjapanai sponsorship rupees 9,500. Total offertory rupees 6,44,492. 6,44,492 விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் விளையச் செய்வாராக. நன்றி ஆண்டவரே. இவ்விதமாக திருமணத்துக்கென்று ஆயத்தமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். 2 மணமக்களையும் குடும்பத்தின் மக்களையும் அவருடைய இன்றைய பயணங்களையும் கர்த்தர் மேலாளுகை செய்து சிறப்புமாக இந்த திருமண காரியங்களை நடத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஆலயத்தில் கடந்த வாரத்தில் கண்ணீரோடு, விசுவாசத்தோடு, சந்தோஷத்தோடு, தியாகத்தோடு அநேகர் விதைத்திருக்கிறார்கள். விசுவாசத்தோடு விதைத்திருக்கிறார்கள். கர்த்தாவினர் உண்மையுள்ள தேவன், உடன்படிக்கையை காக்கிற தேவன். ஏதோ பெரிதாக ஆசீர்வாதங்களை அறுவடை செய்யத்தக்கதாக இந்த ஆண்டிலே ஒவ்வொரு குடும்பத்தின் மீது ஆசீர்வாதமான பணி கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன். இன்னும் எங்களால் பெரிய அளவில் விதைக்க முடியவில்லை என்று ஏங்கி தவிக்கிற குடும்பங்கள் உண்டு. இந்த கொரோனா கொள்ளை நோயினாலே அவர்கள் கண்ணீர் வருத்தங்களை எல்லாம் கணக்கில் வைத்து அவர்களும் திரளான அறுவடை செய்யத்தக்கதாய் கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். எழுதொன்று உற்சாகத்தோடு 302வது பாமலையை பாடக்கிடவும்.
பரிசுத்த ஆவியானவரே, இந்த பரிசுத்த வேளையில் அடியானை மறைத்தனர் வெளிப்பட்டு ஒவ்வொரு ஆவி ஆத்துமாவிலும் சரீரத்திலும் ஆண்டவரே நீர் வீற்றிருக்கிறீர், எங்களை உயிர்ப்பித்து உணர்வுள்ள இருதயத்தை தரவேண்டுமாய் உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தோம், பலப்படுத்தப்பட்டோம், உயிர்ப்பிக்கப்பட்டோம், உணர்வடைந்தோம் என்று நாங்கள் கடந்து செல்லத்தக்கதாக ஆவியானவர் அசைமாடி எங்களுடைய இடர்படும்படியாய் எங்களை உமக்கு நேராக்கி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். Can I be seated? அன்புக்குரியவர்களே, பரிசுத்தம் பரவுமா? Is holiness contagious? பரிசுத்தம் தொற்றும் தன்மை உள்ளதா? கொள்ளை நோய் கொரோனா எவ்வளவு வேகமாக ஜம்ப் பண்ணி பற்றி பரவி தீயாய் காட்டு தீயாய் பரவுகிறது. டிராப்லெட்ஸ் from affected person to healthy person, பாதிக்கப்பட்ட மனிதனிலிருந்து
ஆரோக்கியமான மனிதனை பாதிக்கிறது. உலகம் முழுவதும் படு வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மனிதனுடைய வெறும் இருமல் போதும், தும்மல், ஏனுடைய பேச்சு, அவனுடைய மூச்சில் இருந்தும் கூட வைரஸ் கிருமிகள் வெளிப்பட்டு லட்சக்கணக்காக வெளிப்பட்டு ஆரோக்கியமுள்ள சமுதாயத்தை பாதிக்கிறது. ஒரு காஃப் ப்ரொடியூசர்ஸ் 3000 droplets. ஒவ்வொரு டிராப்லெட்டிலும் அநேக கொலை நோய் வைரஸ். ஒரு ஸ்னீசிங் தும்மல், அதில் 40,000 droplets loaded with viruses என்று சொல்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒரு நோய்வாய்ப்பட்ட மனிதனுடைய காஃபுக்கும் ஸ்னீஸுக்கும் பேச்சுக்கும் மூச்சுக்கும் இவ்வளவு ஒரு பவர் இருக்கும் என்று சொன்னால், பரப்புகிற சக்தி இருக்கும் என்று சொன்னால், தீமைக்கு சக்தி அதிகம் அப்படின்னு நினைக்கிறோம். அது பார்க்கும்போது உண்மையாக இருக்கிறதா? அதான் இன்றைக்கு சிந்தனை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கொள்ளை நோய் கொரோனாவினாலே பாதிக்கப்பட்ட மனிதனுடைய காஃபுக்கும் பேச்சுக்கும் மூச்சுக்கும் தீமையை உண்டாக்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால், இயேசுவினால் பாதிக்கப்பட்டு we are being affected by Christ, influenced by Christ. Christ is enthroning in our life. பரிசுத்த ஆவியின் ஆலயமாக, தேவ ஆலயமாக நடமாடுகிற ஜீவன நிரூபங்களாக இருக்கிற நாம் நம்முடைய கிறிஸ்துவ புனிதத்தன்மை, பரிசுத்தம், அன்பு, இரக்கம், காஸ்பல் நற்செய்தி எந்த அளவுக்கு நம்முடைய பரவி கொண்டிருக்கிறது. Holiness is contagious. கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவுக்குள் புனிதன், பரிசுத்தவான், நீதிமான். ஆல் செயின்ஸ் டேல் அதுதான் நம்முடைய தியானம். We are saints in Jesus as a free gift. So all the believers are saints. அப்ப நம்முடைய புனிதத்தன்மை இந்த வைரல் டிசீஸை விட தீவிரமாக பரவுகிறதா? மனித சமுதாயத்தை கர்த்தருக்கு ஆதாயப்படுத்துகிறதா? மனித சமுதாயத்தில் ஒரு பாதிப்பை உண்டாக்குகிறதா? தீமைக்கு இவ்வளவு பவர் இருக்கிறது, ஒரே நாளில் பரவுகிறது. நன்மை, நற்செய்தி, அன்பு, பரிசுத்தம், நற்செய்தி ஏன் பரவுகிறதில்லை? இவ்வளவு வேகமாக பரவ வேண்டுமே. அதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். வைரல் டிசீஸ் ஹஸ் a destructive power. அழிக்கும் தன்மை, சமுதாயத்தை, மக்களையும் அழிக்கிறதுக்கு இவ்வளவு பவர் இருக்கும் என்று சொன்னால், we have a health and healing power. இயேசுடைய நற்செய்தியை, வார்த்தைகளை, பிரசன்னத்தை தாங்கி இருக்கிற நடமாடும் நிருபங்களாக, ஆலயங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிற ஜீவியம் ஹெல்த் அண்ட் ஹீலிங்கை, ரட்சிப்பை, சால்வேஷனை, சமாதானத்தை, மன்னிப்பை, ஆறுதலை, தேர்தலை கொடுக்கிறதாக சமுதாயத்துக்கு இருக்க வேண்டுமே. அவ்விதமாக நாம் இருக்கிறோமா? Are we transmitting the presence of Jesus, the love of Jesus, the gospel of Jesus? It will bring health and healing to the society. But are we doing in transmitting this power of holiness? Where we fail, எங்கே நாம் தவறு இழைத்திருக்கிறோம் in transmitting power of our holiness? Let us explore. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையில் ஆகாய் எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகாய் இரண்டாவது அதிகாரம் 10 முதல் 19 வசனத்தை எடுத்துக்கொண்டு பார்ப்பினோடு என்று சொன்னால், அதில் கர்த்தர் சிறிய தீர்க்கதரிசியாகிய ஆகாயை கொண்டு பல காரியங்களை மக்களுக்கு எடுத்துரைக்கிறார். 2:11 பாருங்க. அவர் ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலில் பரிசுத்தமான மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தை ஆகிலும், சாதத்தை ஆகிலும், திராட்சரசத்தை ஆகிலும், எண்ணெய் ஆகிலும், மற்றெந்த போஜன பதார்த்தை ஆகிலும் தொட்டால்
அது பரிசுத்தமாகும் என்று நீ ஆசாரியரிடத்திலே வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக பரிசுத்தமாகாது. அதாவது ஆல்டரிலே படைக்கப்பட்டது எல்லாமே பரிசுத்தம். அப்போ அங்கிருந்து ஆற்றிலே ஒரு ஆசாரியன் அந்த பரிசுத்த மாம்சத்தை ஒரு துணியில கட்டி எடுத்துட்டு வரும்போது அது மற்ற பதார்த்தங்களை தொட்டுவிட்டால் அது பரிசுத்தம் ஆகுமா என்று வேத சட்டத்தின்படி கேட்கப்படுகிறது. ஆசாரியர் சொல்கிறார்கள் பரிசுத்தமாகாது. அதே போல அடுத்த கேள்வி பாருங்க, 13ஆம் வசனம். பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாயிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக தீட்டுப்படும் என்றார்கள். தீட்டுப்படும் என்றார்கள். அப்பொழுது ஆகாய், அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் தொட்டதெல்லாம் தீட்டு. இப்போ தொட்டதுக்கு, தீட்டுக்கு, அசுத்தத்திற்கு, அன்ஹோலினஸுக்கு பரவும் தன்மை இருக்கிறது. ஆனால் பரிசுத்தத்திற்கு பரவும் தன்மை இல்லை என்று ஆசாரியர்கள் சொல்கிறார்கள். பழைய ஏற்பாட்டினுடைய புரிதலின்படி. நாம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் பரிசுத்தம் பரவ வேண்டும், ஜனங்களை பாதிக்க வேண்டும். இயேசு பரிசுத்தமாய் மொத்த பர்சோனிஃபிகேஷன் ஆஃப் ஹோலினஸ் ஆக வந்தார். இந்த உலகத்தை மாற்றி கொண்டிருக்கிறார். அவரது சந்ததியிலாக நாமும் இந்த உலகத்தை மாற்ற பிறந்தவர்கள். அவர் கிறிஸ்டியன் ஹோலினஸ் மஸ்ட் டிரான்ஸ்மிட் லைக் a wild fire. It should bring impact on the society. பரவ வேண்டும். பாருங்கள், இந்த பேக்ட்ராப் செட்டிங் பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியை தெளிவாக புரிந்து கொள்ள இதனுடைய செட்டிங் கான்டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எஸ்ராவின் புஸ்தகம் 1-2 அதிகாரங்களை வீடுகளிலே சென்று வாசித்து பாருங்கள். இங்கே அதிகம் நேரம் கிடையாது. 1வது அதிகாரம் 1 முதல் 4 வசனம். இந்த 4 வசனமும் ரெப்பிட்டிஷன் தான். ப்ரீவியஸ் சாப்டர் பார்த்தீங்கன்னா 2 நாளாகமம் 36வது அதிகாரத்தில் இருக்கிற 22-23 வசனங்கள். 2 Chronicles சாப்டர் 36 22-23 வசனங்கள் தான் இந்த எஸ்ராவிலே மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. படிச்சு பாருங்க. அது என்ன வருகிறது? பெர்சிய அதிபதி சைரஸ் கோரேஸ் என்ற அரசனுக்கு ஆண்டவர் தரிசனமாக என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் மக்களை விடுதலை செய்து அவர்கள் தேவாலயத்தை கட்டும்படி உதவி செய் என்று சொல்லுகிறார். அதுதாங்க பார்க்கிறோம். அவன் உடனே ஒரு பெரிய சட்டத்தையே போடுறான். டிக்ரி என்று சொல்லுவார்கள், சைரஸ் டிக்ரி. இது இன்றைக்கும் கல்வெட்டுகளிலே சிலிண்டர்னு சொல்லுவாங்க. சிலிண்டர் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸில் அது இருக்கிறது. ஒன் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ், ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸில் பாத்திரங்கள் இதெல்லாம் நிறைய இடத்துல வந்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள் என்ன வசனம் பாருங்க. எஸ்ரா 1-2. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடு அவருடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அந்த ஜனங்களில் மீதியாய் இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதமன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்வன் என்று இப்படி தேவனுடைய ஆவி யார் யாரை எழுப்புகிறாரோ. இந்த ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க? 70 ஆண்டுகளாக பாபிலோன் தேசத்திலே இஸ்ரவேல் மக்கள் பிரஜாதி தேசத்திலே அடிமைப்படுத்தப்பட்டு சிறைவைக்கப்பட்டு அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 70 ஆண்டு காலம் என்பது நீண்ட ஒரு சிறைவாசம். ஆதலால் அவர்கள் அந்த இடத்துக்கு பழக்கப்பட்டாங்க. இப்போ கல்ஃபுக்கு போனாலும் பல ஆண்டுகள் அங்கே இருக்கிறனால அங்கே பழகிடுவாங்க. இங்கே வர்றதுக்கு பிரியப்பட மாட்டாங்க. அதுதான் உண்மை. வெளிநாட்டுக்கு போகிறவங்க இங்கே வர விரும்ப மாட்டாங்க. அப்போ அங்கேயே செட்டில் ஆகிவிட்டார்கள்.
அப்போ இடிந்து போன ஆலயத்தை குறித்து தரிசனமில்லை, திருப்பி கட்ட வேண்டும் என்ற தரிசனமில்லை, ஜெபமில்லை. ஆனால் கர்த்தர் ஒரு புறஜாதியான ஒரு பெர்சிய ராஜா கோரேசை தெரிந்து எடுத்து இருக்கிறார். அதுதான் பெரிய ஒரு ஆச்சரியம். எப்ப தேர்ந்தெடுத்திருக்கிறார்? அவன் பிறப்பதற்கு முன்பாகவே, 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே. அதை பார்க்கிறோம். ஐசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 28 வசனங்கள் முதல் 45வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு ஆச்சரியமான சம்பவம் அங்கே பார்க்கிறோம். ஐசையா 44 பாருங்க, 45 எடுத்துக்குங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி என்று சொல்லி பார்க்கிறோம். வசனம் 3 பாருங்க, 45:3. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு பெண்கள கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதல்களையும் உனக்கு கொடுப்பேன். யாக்கோபு நிமித்தம் இஸ்ரவேல் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நான் நாமம் தரித்தேன், நானே தேவன் என்று சொல்லி கோரே சைரஸ் என்ற பெயர் அவனுக்கு நாமம் கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி அவன் வர்றான், பிறக்கிறான், ராஜாவாகிறான், ராஜ்யங்களை பிடிக்கிறான். அங்கே இஸ்ரேல் மக்களையும் தன் ஆளுகைக்குள்ள காணப்படுகிறது. கர்த்தர் ஆவியில் அவனை எழுப்புகிறார். ஏன்னா கர்த்தருடைய அபிஷேகம், ராஜரீக அபிஷேகம் அவன் மேலே இருக்குது, உணர்த்தப்பட்டான். அதனால் இப்படிப்பட்ட டிகிரி எழுதி வைத்திருக்கிறான். அதுதான் நம்மளுக்கு பைபிள் உண்மை என்று சொல்வதற்கு அடையாளம். இன்றைக்கு ஒரு நாங்கள் தியாலஜிக்கல் காலேஜில் அந்த காலத்தில் 30 ஆண்டுகள் முன்னால் படித்த ஞாபகம் இருக்கிறது. சைரஸை பற்றி அதிகமாக படிப்போம். ஏன்னா அது ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ், ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ். அன்புக்குரியவர்களே, இந்த பேக்ட்ராப்பில் தான் முதலாவது 3 குரூப்பாக மக்கள் புறப்படுகிறார்கள். 6 கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலே மக்களை எழுப்புகிறார். முதல் குழு செருபாபேல் என்ற யூத கவர்னர் மூலமாக அவர் தலைமையில் மற்றும் பிரதான ஆசாரியன் ஜாஷுவா தலைமையில் சுமார் கிமு 536 இந்த டிகிரி வந்த உடனே சுமார் 50,000 மக்கள், 50,000 இஸ்ரவேல் யூத மக்கள் எருசலேமுக்கு ஆசீர்வாதங்களோடு எல்லாம் பொண்ணும் வெள்ளியும் தூக்கி சுமந்துட்டு ஐஸ்வர்யத்தோடு வர்றாங்க. 50,000 பேர் வர்றாங்க. அதை எஸ்ரா புஸ்தகத்தில் வாசிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். எஸ்ரா 2-3 அதிகாரத்தில் நீங்கள் வாசி பாருங்க. 64வது வசனம் பாருங்க. சபையார் எல்லாரும், எஸ்ரா 3வது அதிகாரம் 2வது அதிகாரம் 64. சபையார் எல்லாரும் ஏகத்திற்கு 42,360 பேராக இருந்தார்கள். அங்கே இலக்கம் கொடுக்கப்படுகிறது. 50,000 சொல்றது இதான் ரேண்டமாக சொல்ல, கரெக்டாக சொல்லியிருக்குது. சபையார் எல்லாரும் 42,360, அவர்களை தவிர 7,337 பேரான அவருடைய வேலைக்காரிகள், இல்லை பாடகர்கள், கோயர் மெம்பர்ஸ், பணிவிடைக்காரர்கள் என்று பார்க்கிறோம். அதில் ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் எல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. ஆனால் நடந்தது என்ன? எஸ்ரா 3:3 பார்க்கிறோம். அங்கே பெரிய பிரச்சனைகள் வருகிறது. அத்தேசத்தின் ஜனங்களுக்கு பயந்ததினால் பலிபீடத்தை அதன் ஆதாரங்களின் மேல் ஸ்தாபித்து அதன் மேல் அவர்கள் கர்த்தருக்கு அந்தி சந்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள். சரி, வந்துட்டோம். இடிஞ்சு போன சாலமோன் கட்டி இடிந்து போன ஆலயம் இருக்கிறது. அந்த இடத்துல என்ன செய்யலாம்? ஒரு ஆல்டர் கட்டிடலாமையா, முதல்ல ஒரு ஆல்டரில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்டர் கட்டுறாங்க. தகன பலிகளை எல்லாம் செலுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் செய்கிறார்கள். இதை கேள்விப்படுறாங்க மக்கள், சுற்றிலும் இருக்கிற மக்கள், சமாரியர்கள், எதிர்ப்பு சக்திகள்லாம் கேள்விப்படுகிறது. இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க? ஒரு ஃபவுண்டேஷனை போட்டுடலாம் என்று ஃபவுண்டேஷன் வேலைகளை துவங்கும் பொழுது, ரீபில்டிங் த டெம்பிள் ஃபவுண்டேஷன் வேலைகளை துவங்கலாம் என்று இருந்த பொழுது என்னாச்சு? while laying the foundation, சமாரிய பகுதி மற்றும் பகல பகுதியிலிருந்து பயங்கரமான எதிர்ப்பு வருகிறது. குழப்பங்கள், எதிர்ப்புகள், குழப்பங்கள் வருகிறது. எஸ்ரா 4:4, எஸ்ரா 4:24 பாருங்க. அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனங்களின் கைகளை தளர பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி
பெர்சியாவின் ராஜாகிய கோரேசின் காலம் முழுவதும், தரி என்னும் பெர்சிய ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனையை அவமாக்கும்படியவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரனுக்கு கைக்கூலி கட்டினார்கள். அதான் அரசாங்கத்தில் இருப்பாங்க, ஆபீஸஸுக்கு கைக்கூலி கொடுத்து தடை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 4:24 பாருங்க. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைபட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் 12ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்த. அப்போ 16 வருஷம், 16 வருஷங்கள், லாங் 16 years ரீபில்டிங் ஒர்க் ஆஃப் த டெம்பிள், ஜெருசலேம் டெம்பிள் ஹெல்ட் அப் ஆயிடுச்சு. அப்படி நின்று போச்சு. சரி, 16 ஆண்டுகள் என்ன செய்வது? ஆலயம் கட்ட முடியல. நம்ம என்ன செய்வோம்? இருக்கிற வசதி வாய்ப்புகளை வைத்து வீடுகளை கட்டுவோம், ஆடு மாடுகளை பெருக்குவோம், வயல்வெளிகளை தானியத்தை பெருக்குவோம் என்று தி ஸ்விட்ச்டு ஓவர் ஃபோக்கஸ் மாறிச்சு. 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டுன்னு பரவாயில்ல, 16 நீண்ட நெடிய ஆண்டுகள் அவர்கள் ஆலயத்தை மறந்தார்கள், தேவனை மறந்தார்கள், முற்றிலுமாக மறந்து உலகத்தோடு ஒன்றாகி விட்டார்கள். அங்கே தான் பிரச்சனை வருகிறது, அங்கே தான் பிரச்சனை வருகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த ஆலயம் கட்டுகிற காரியத்தில் 2வது குழு எஸ்ரா தலைமையில் கிமு 458 வர்றாங்க. 3வது குழு நெகேமியா தலைமையில் கிமு 445 அவர்கள் மதிலை கட்ட வருகிறார்கள் என்று பார்க்கிறோம். இவ்விதமாக 16 ஆண்டுகள் ஓடிவிட்டது. இவர்கள் மத்தியிலே மனதுருக்கமுள்ள தேவன் கிமு 520 520 BC ஆகாய், சகரியா 2 சமகால தீர்க்கதரிசிகளை கர்த்தரை எழுப்புகிறார். இப்போ ஆலயம் கட்டுவதற்கும் ஒரு தீர்க்கதரிசி வேணும். 2 சமகால ஊழியர்களை எழுப்புகிறார். அவர் பேர் ஹக்காய் என்று ஆங்கிலத்தில் ஆகாய் தீர்க்கதரிசி, சிறிய தீர்க்கதரிசி, மைனர் ப்ராஃபட். அதே மாதிரி சகராயா, அவரும் ஒரு மைனர் ப்ராஃபட். ஆனால் சகராயா 3 ஆண்டுகள் பணி செய்கிறார். ஆகாய் வெறும் 4 மாதம்தான். கிமு 520 முதல் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரைக்கும் 4 மாதம்தான் ஊழியம் செய்கிறாரு. 3-4 சத்தியத்தை, மெசேஜை மக்கள் மத்தியில் பிரசங்கம் செய்கிறார். அதில் 3வது மெசேஜ் தான் இன்னைக்கு அந்த பலிபீடத்தில் படைக்கப்பட்ட பரிசுத்த மாம்சம் மற்றவற்றை தொடும் பொழுது அது பரவுமா? பரிசுத்தம் பரவுமா? பரவாது. ஆனால் ஒரு அசுத்த மனிதன், அதாவது பிணத்தையோ, அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டில் அதெல்லாம் டிஃபைல்மெண்ட், தொட்டால் தீட்டு. தீட்டுள்ளவன் மற்றவர்களை தொட்டால் எல்லாம் தீட்டாயிரும். அப்போ நீங்கள் தீட்டுப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்கன்னா யூ மிஸ் த ஃபோக்கஸ். அன்புக்குரியவர்கள், இதுதான் மெசேஜ். யூ ஹவ் கம் சோசன் as rebuilders of the church of God. கர்த்தர் உங்களை எதற்காக இந்த தேசத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார்? இடிந்து போன தேவ நாமம் பிரசன்னம் மகிமை விளங்கக்கூடிய அந்த தேவாலயத்தை கட்ட பெரிய ஒரு நோக்கத்தோடு கனமான ஊழியத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். ஆனால் நீங்களும் ஆர்டினரி லைஃப்பில் அதை மறந்துட்டீங்களே. ஸோ நீங்கள் தொட்டதெல்லாமே தீட்டு. எப்படி பணத்தை தொட்டு வர்றான மாதிரி எல்லாம் எது தொட்டாலும் தீட்டு. ஆசீர்வாதம் நீங்கள் விளைச்சாலும் தீட்டு. நீங்கள் நிறைய விதைப்பீங்க, லட்சக்கணக்கான விதைகளை விதைப்பீங்க, ஆனால் அறுவடை அதில் 10% கூட இருக்காது. அதுதான் மெசேஜ். பாருங்க, ஆகாய் பாருங்க, ஆகாய் 1வது இடத்துல ஆரம்பிச்சிருது. 5வது வசனம். இப்போதும் சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணமாக அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கு குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதில் பேரில் நான் பிரியமாக இருக்கிறேன். இப்படிதான் மெசேஜ் வருகிறது. இங்கேயும் பார்க்குறோம். 2வது இடத்துல வாசி கேட்டீங்க, வசனம் 15 பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்ட நாள் முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். அந்த நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்கால் கண்ட அம்பராத்தின் இடத்தில் வந்தபோது 10 மரக்கால் மாத்திரம் இருந்தது. ஒருவன் ஆலையின் தொட்டியில் 50 குடம் உள்ள ஆலை இடத்திலே வந்த பொழுது 20 குடம் மாத்திரம் இருந்தது.
என விஷ பணியினால் கல் மழையினால் உங்களை உங்கள் கைகளின் வேலையெல்லாம் அடித்தேன், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திரும்பாமல் சிந்திக்காமல் போனீர்கள் என்று இந்த 16 ஆண்டுகளாக கர்த்தர் சொல்கிறார். இப்பொழுதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதில் சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதியாகிய நாள் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதில் சிந்தித்து பாருங்கள். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதஞ்சலியும் ஒளிவு மரமும் கனி கொடுக்கவில்லையே. ஏன் கனி கொடுக்கல? ஏன் அறுவடை அதிகம் இல்லை? நீங்கள் வழி விலகிட்டீங்க, தீட்டு பாவம் செய்துட்டீங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இந்த அதிகாரத்தில் வரதெல்லாம் சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஏன் உங்களுக்கு இன்னைக்கு கஷ்டம்? எவ்வளவு சம்பாதிச்சாலும் நஷ்டம். ஒரு சேமிப்பு இல்லை, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏன் வட்டிக்கு கடன் வாங்கி கொண்டு கஷ்டப்படுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் இந்த வழிகளை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம கஷ்டப்படும் பொழுதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். ஆனால் ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு யோசிக்கக்கூடாது. கர்த்தர் செய்த திட்டத்தை, நோக்கத்தை நம்ம ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கிறோமா என்று தான் நம்ம யோசிக்கணும். கர்த்தர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று நீங்கள் யோசிக்க அழைக்கப்படுகிறீர்கள். கர்த்தாவே, நான் என்ன செய்யணும்? நான் ஜெபிக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், ஆலயத்துக்கு வருகிறேன், இருந்தாலும் நஷ்டம், இருந்தாலும் கஷ்டம், வீடுகளில் பிரச்சனை, சமாதான குறைவு, வேற எங்கே நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும்? ஒவ்வொருவருக்கும் ஒரு கான்டெக்ஸ்ட், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு சூழல். ஒரு சூழலை சிந்தித்து பாருங்கள். அழைத்த அழைப்பை, ஊழியங்களை சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, இந்த காலை வேளையில் நாம் யோசிக்க வேண்டியது இதோ, நாம் தொட்டதெல்லாம் தொடங்குறதே கிடையாது. ஆல் தீஸ் பீப்புள் ஆர் டிஃபைல்ட், பொல்யூட்டட். அவங்க தீட்டுப்பட்டவங்க மாதிரி இருக்கிறாங்க. இப்போ கர்த்தருடைய சித்தத்தை இந்த உலகத்திலே செய்யாத விசுவாசி தீட்டுப்பட்டவங்க மாதிரி தான் இருக்கிறான். சொல்லலாமா அப்படி? அப்போ நம்ம தொட்டதெல்லாம் தொடங்குமா? மியர் ஸ்பிரிச்சுவல் அப்பியரன்ஸ், மியர் ரிலீஜியஸ் அப்பியரன்ஸ், மியர் ஹோலி அப்பியரன்ஸ், மியர் rebuilders of the holy temple will not make you holy. சர்ச்சுக்கு வர்றேன், எல்லாம் பண்ணுறேன், கான்டாக்ட் வித் சர்ச், அதெல்லாம் உங்களை பரிசுத்தம் பண்ணுமா? அது ஒரு சவால் நிறைந்த ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. கான்டாக்ட் வித் பியூட்டிஃபுல் அண்ட் ஹோலி டெம்பிள் won't make you holy. கான்டாக்ட் வித் சர்ச் மினிஸ்ட்ரி won't make you holy. பரிசேயர் இப்படி தான் இருந்தாங்க. ஊழியத்திலே, சட்டத்திட்டங்களை கடைபிடிப்பதிலே மிகுந்த பக்தி வைராக்கியமாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று இயேசு சொன்னார். ஒரு ஹெல்த்தி பர்சன் இன்னொரு பர்சனை தொட்டா ஆரோக்கியத்தை கடத்த முடியுமா? ஹெல்த்தை கடத்த முடியுமா? we cannot transmit the health. ஆனால் நம்மளுக்கு காஃப், ஒரு டிசீஸ்டு பர்சன், கொரோனா வைரஸ் உள்ள பர்சன் 1000 பேர்த்த நாட்டமே வந்து அழிச்சிருவான், டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அதுதான் இங்கே கேள்வியாக இருக்குது. ஏன் அந்த காஸ்பலுக்கு அந்த வல்லமை இல்லையா? கொரோனாவுக்கு இருக்கிற வல்லமை நம்முடைய இயேசுவுக்கு இல்லையா? அவர் கொடுத்த பரிசுத்தத்துக்கு இல்லையா? அவர் கொடுத்த வார்த்தைக்கு இல்லையா? அதுதான் இன்னைக்கு பெரிய கேள்வியாக நம் வாழ்க்கையில் சிந்தித்து யோசிக்க வேண்டும். ஹோலினஸ் இஸ் நாட் கண்டேஜியஸா? பாருங்கள், அப்படியெல்லாம் வேதத்தில் சொல்லவில்லை. பழைய ஏற்பாட்டில் லெட் அஸ் டிக் எக்ஸோடஸ் சாப்டர் 30 22 23 சொல்லுகிறது, 22 முதல் 33 சொல்லுகிறது. யாத்ராகமம் 30ஆவது அதிகாரம் 22 முதல் 33 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மோசையை நோக்கி அபிஷேக தைலத்தை தயாரிக்கும் முறையை கற்றுக் கொடுக்கிறார். preparing the anointing oil. 23 சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலும், சுகந்த கருவாப்பட்டை, சுகந்த வசம்பு, லவங்கப்பட்டை, ஒளிவ எண்ணெய், அப்படிதான் பரிசுத்த அபிஷேக தைலத்தை தயாரிக்க வேண்டும். அதனால ஆசரிப்பு கூடாரத்தை, சாட்சி பெட்டி, குத்து விளக்கு எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணு, அது பரிசுத்தமாயிரும். என்ன செஞ்சிடலாம்? பரிசுத்தமானதை அது ஆண்டவருக்கு, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கலாம். அவ்விதமாக anoint them, consecrate them that they may be holy. This shall be the holy anointing oil. Whatever touches will be holy.
பழைய ஏற்பாடு இப்படியும் சொல்லுகிறது. அப்போ பரிசுத்த தைலம் எண்ணெய் எங்கு தெளிக்கப்படுகிறதோ, ஆசாரியர் தெளிச்சிட்டான்னு அபிஷேகம் பண்ணியாச்சு. ஹோலி, மோஸ்ட் ஹோலி, செப்பரேட்டட் அன்டு காட், அனாயிண்டட் ஒன் ஃபார் காட்ஸ் பர்பஸ், ஹோலி பர்பஸ். ஆம், ஆரோனும் வசனம் 30 பாருங்க, ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக, பரிசுத்தப்படுத்துவாயாக. இது ராஜரீக ஆசாரிய அபிஷேகம் என்று சொல்லலாம். those who serve in the altar, priests were consecrated. ஆம் பிரியமானவர்களே, so the purpose of anointing oil to make a person holy and set apart for a holy purpose. 32-33 பாருங்க, don't copy, don't make, don't misuse. இந்த அபிஷேக தைலத்தை காப்பி பண்ணி யாரும் வீட்டில் செஞ்சிடாதீங்க. ஹோம்மேடு ஒயின் மாதிரி செஞ்சிடாதீங்க. ஹோம்மேடு ஹோலி பண்ணக்கூடாது. அந்த ஆயிலுக்கு, அந்த அபிஷேக தைலத்துக்கு அவ்வளவு வல்லமை, பரிசுத்தம் இருந்தது. டோன்ட் காப்பி, டோன்ட் மிஸ்யூஸ். நீங்கள் இஷ்டத்துக்கு யாரு மேலும் தெளிச்சிடக்கூடாது அந்த அபிஷேக தைலம். பாருங்க, சங்கீதம் 89:20 சொல்லுகிறது, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். அதனால சங்கீதத்தில் பாடணும். விசேஷித்த அபிஷேகம், ராஜரீக அபிஷேகம், ஆரோனுக்கு ஆசாரிய ஊழியம் செய்ய அபிஷேகம், தீர்க்கதரிசி எலிசாவுக்கெல்லாம் தீர்க்கதரிசின் அபிஷேகம், ஊழியர்களுக்கு ஊழிய அபிஷேகம், இயேசு கிறிஸ்துவுக்கு பேர் என்ன, கிறிஸ்து என்ன, அனாயிண்டட், அபிஷேகம் செய்யப்பட்டவர், அனாயிண்டட் ஒன். தேவனுடைய கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்லவும், விடுதலையாக்கவும், குருடருக்கு பார்வை கொடுக்கவும். அப்போ அந்த அபிஷேகம் தைலம்தான் என்னவா மாறுது? புதிய ஏற்பாட்டில் 2 கொரிந்தியர் 1:20 படி பரிசுத்த ஆவியாக மாறுகிறது. அப்போ அபிஷேகம் தைலம் தொட்டதெல்லாம் பரிசுத்தம். அது மாதிரி அந்த அபிஷேக தைலம் தான் 2 கொரிந்தியர் 1:21 வாசிங்க. நம்மை, each and every believer, church believer, anointed by God. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியினால் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். we are the, கொரிந்தியர் மாதிரி, living temple of the Holy Ghost. இன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆலயம் இடிஞ்சு கிடந்தது, அதை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இன்னைக்கு நீங்கள் தான் ஆலயம். ஆனால் இன்னைக்கு ஆலயம் எப்படி இருக்குது? இடிஞ்சு சதஞ்சு ஒரு ஆவிக்குரிய ஆலயமாக நீங்கள் இருக்க வேண்டுமே. பரிசுத்த ஆவியானவர் வழிந்தோடுகிற வல்லமையுள்ள ஒரு ஆலயமாக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். எழும்பி பிரகாசி, கர்த்தர் உன்மேல் உதித்திருக்கிறார், உன்னிடத்தில் ஜாதிகள் ஓடி வர வேண்டும். should contagious, transmit, affect and impact, create impact among the society. அப்போ நம்ம இடிந்து போன ஆலயமாக மதிலாக இருக்கிறோமா? இடிந்து போன ஆலயமாக இருக்கிறோமா? அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட செயின்ட் என்று சொல்லுகிறோம். நம்முடைய பரிசுத்தம், நம்ம தொட்டதெல்லாம் தொலைங்கணும், தொட்டதெல்லாம் பரிசுத்தமாகணும். நம்ம கான்டாக்ட் பண்றவங்களாம் இயேசு அறிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். That is the purpose of the New Testament church. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருந்து தேவனால் வழிநடத்தப்படுவீர்கள் கிறிஸ்துவுக்குள். அருமையானவைகளை பாருங்க. இறுதியாக அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 54வது வசனம் முதல் 60, இதையும் நீங்கள் வாசிக்காட்டீங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 54 முதல் பாருங்க. ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அது வானங்கள் திறக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். மற்றவங்கெல்லாம் கூக்குரலிட்டு கல்லிருந்து பவுலும் கூட கல்லிருந்து அவனை கொள்ளுகிறார்கள். அதுதான் உயிர் ஓட்டமுள்ள பவர்ஃபுல் சாட்சி. பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவன் சும்மா இருக்க மாட்டான். இயேசுவை உலகத்துக்கு, பரலோகத்தையே வெளிப்படுத்திட்டான். அப்படிதானே? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை உலகத்துக்கு வெளிப்படுத்தின யாரு? ஒரு சாதாரண லே பர்சன்
பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவன் உண்மையாய் சாட்சியாய் நின்ற பொழுது, வைராக்கியமாய் நின்ற பொழுது, சமுதாயத்துக்கு, ராஜாக்களுக்கு, ஏன் இன்று வரைக்கும் பரலோகத்தை திறந்துட்டான்ப்பா. அப்படிதானே? He opened the heavenlies. பிதாவை பார்க்குறோம், இயேசுவை பார்க்குறோம். அவ்வளோ பவர் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் ஊனிங்கன்னா அங்கே if you transmitting the gospel of Jesus, transmitting the love of Jesus, if you transmitting the power of Jesus, என்னாகும்? ஹெவன் மாத்திரம் திறக்காது, இந்த உலகம் திறக்கணும், அடைபட்ட கதவுகள் திறக்கணும், அநேகர் மனம் திரும்பணும், அவர்களும் பரிசுத்தமாகணும். அதுதான் தேவ நோக்கம். அதைத்தான் சகரியா பார்த்துங்க, இதை முடிச்சிடுறேன். சகரியா 8வது அதிகாரத்தில் பாருங்க, சகரியா 8வது அதிகாரத்தில் பாருங்க. இதுதான் தேவனுடைய நோக்கம். பயப்படாதீங்கள். 8:16, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடு உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்ற நியாயந்திருங்கள், ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமல் பொய்யானையின் மேல் பிரியப்படாமல் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள். மேலும் அவர் சொல்றாரு, உபவாசமெல்லாம் சந்தோஷமா மாறும். வசனம் 19 இறுதியில் பாருங்க, ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் நீங்க என்ன செய்யணும்? நேசிக்கணும். யூ ஹேவ் டு லவ் ட்ரூத் அண்ட் பீஸ். இன்னும் ஜனங்கள் அநேகம் பட்டணங்கள் குடிகளும் வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடியிடத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரத்து போவோம் என்று வாருங்கள் என்று பிரஜாதிகள் சொல்லுவார்கள். உங்கள் நிமித்தம் நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள். அநேக ஜனங்கள் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். ஆகையால் உங்களோடு கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா நம்முடைய வஸ்திர தொங்கல் என்ன இருக்குது? பவர் இருக்குது. அப்படிதானே? ரட்சிப்பு இருக்குது, விடுதலை, ஹெல்த் அண்ட் ஹீலிங் இருக்கிறது. மார்க் 5:28 சொல்கிறது, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, டிஃபைல்டு, அசுத்தமுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திர தொங்கலை தொட்டால் ஹீலனாம். அதே வல்லமை நமக்கும் இருக்கிறது. நம்முடைய விசுவாசியுடைய வஸ்திர தொங்கலை தொடுகிறவர்கள் பிடித்து கொண்டு 100 பேர் 1000 பேர் இயேசு ராஜ்யத்துக்குள் வரத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். மனம் திரும்புவோம். நம் வழிகளை சிந்தித்து பார்ப்போம். நம் இருதயத்தை நேராக்குவோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இன்றைக்கு காணிக்கை எடுக்கப்படும். வெகு நாட்களுக்கு பிற்பாடு நாம் விடுதலையோடு காணிக்கையை படைக்கிறோம். உற்சாகத்தோடு காணிக்கை படைங்கள். கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். 153வது கீர்த்தனை உற்சாகத்தோடு பாடி காணிக்கைகளை படையுங்கள். நின்றவாறே படையுங்கள். கமிட்டி அங்கத்தினர்கள் காணிக்கை பைகள் எடுத்து வருவார்கள். எழுந்து நின்று பாடுவோம் உற்சாகத்தோடு. மண்டலாதிவா
உலகமதில் நல்லாரே வருமில்லை. புண்ணியானே உன் சரணம் நன்னி அண்டினே. உலகமதில் நல்லாரே வருமில்லை. புண்ணியானே உன் சரணம் நன்னி அண்டினே. எல்லாருக்கும் எல்லாம் நீ என்றைக்குதவி இன்னாருள் புரிந்து உன்னாவியை சொரிந்து இயேசுவே கிருபாசன பதியே. கெட்டதிலே கந்தனை மீட்டருள் இயேசுவே கிருபாசன பதியே. கர்த்தாவே, இஸ்ரவேல் மக்கள் படைத்ததெல்லாம் தீட்டாய் போயிற்றே சுவாமி. அவர்களை காட்டிலும் நாங்கள் பரிசுத்தவான்கள் அல்ல, நீதிமான்கள் அல்ல. ஆனால் கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினால் அவர் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி எங்களை மனிதனாக்கி விசுவாசியாக்கி மீட்டெடுத்து ரட்சித்து புனிதனாக்கி ஆண்டவரை நீதிமான்களாக அப்பா பிதா என்ற புத்திர சுபிகாரத்தின் ஆவியோடு உரிமையோடு ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம். உமது புனிதத்தன்மை பரிசுத்த தன்மை எங்கள் வாழ்க்கையிலே கடந்து வர முடியாய், அது வல்லமையாய் வெளிப்பட முடியாய். இதோ இந்த அருமையான காணிக்கைகளை முளைப்பின் பலன்களையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆமாண்டவரே பல மடங்கு நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். henceforth we are going to bless each and every member of this congregation, O Lord. ஆமாண்டவரே நாங்கள் மனம் திரும்பி இருக்கிறோம், எங்கள் வழிகளை யோசித்து பார்க்க இருக்கிறோம். ஆமாண்டவர் எங்கள் வாழ்க்கை வழியாக அநேகர் ஆண்டவரே எங்கள் தொங்கலை பிடித்துக் கொண்டு மனம் திரும்பத்தக்கதாக 100 பேர் 1000 பேர் என்று அநேகர் தேவராஜ்யத்துக்கு நேராக வரத்தக்கதாக இந்த ஆலயத்தில் பிரஜாதி மக்களால் நிரப்பப்பட வேண்டுமா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரும் 10 பேரை கொண்டு வரத்தக்கதாக உமது சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை முறை வழியாக எங்கள் அன்பான நேசமான வல்லமையுள்ள பரிசுத்த வாழ்க்கை மூலமாக நாங்கள் 10, 100, 1000 என்று இந்த ஆலயத்தில் உங்கள் சமூகத்தில் மக்கள் வரப்போகிறார்கள். இந்த வல்லமை விளங்குகிற நாமம் விளங்குகிற ஆலயமாக இருக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். ஊழியங்களை எல்லைகளை விரிவாக்கும்படியாக எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்ப எடுத்துக்கட்டத்தக்கதாய் கர்த்தர் எங்களை அபிஷேகிக்கும்படியாக அபிஷேக தைலத்தினால் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி சுவாமி. எங்கள் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும், குறை குற்றங்கள் எல்லாம் மன்னிச்சிரும் அப்பா. இதோ நாங்கள் எத்தனையோ பாடுபட்டு உழைக்கிறோம், ஊதியம் குறைவாக இருக்கிறது, எல்லாம் பொத்தல் பையில் போட்ட மாதிரி வாலட்டில் போட்ட மாதிரி இருக்கிறது என்று அநேகர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ வேத வசனத்தின்படி நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறீர். இதோ உங்களை ஆண்டவரை உமது நாம மகிமைக்கென்று நாங்கள் ஆசரித்திருக்கிறோம். ஸ்தோத்திர பண்டிகையை குறை குற்றங்கள் இருந்தாலும் மன்னித்து வருகிற ஆண்டு சீரும் சிறப்புமாக நாங்கள் ஆசரிக்கப் போகிறோம். ஆமாண்டவர் எங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பத்தக்கதாக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து எங்களை தொட்டு நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரும் என்றும் சதாக்கால் நிலைத்திருப்பதாக. முடிவு பாமலை 271 உற்சாகத்தோடு பாடுவோம். 271.
சங்கீதமே நீங்களும் புகழுங்கள் அவராய் பின் செல்லுங்கள் தெய்வ ஆட்டுக்குட்டியாய் தேவ ஆட்டுக்குட்டியாய். ஆமென். தெய்வ ஆட்டுக்குட்டியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மையே தரித்தவர்களாக இந்த உலகத்திற்குள் செல்கிறோம் அப்பா. நீரே வழி, உமது ஒளி எங்கள் வழியாக வெளிப்படும்படியாக நீரே வழி, சத்திய நித்திய ஜீவன் எங்கள் வழியாக இது வெளிப்பட்டு தீயாய் பரவத்தக்கதாக ஒரு விசேஷித்த அபிஷேக தைலத்தை இந்த திருச்சபையின் மீது ஊற்றும்படியாய் செபிக்கிறோம். இந்த வாரம் அவிதமாய் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.